சென்னை ராயபுரம் தொகுதி திமுக வேட்பாளர் சுபேர்கான், திமுக அரசு இந்த தொகுதி மக்களின் பல்வேறு கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும், ராயபுரம் ஸ்டான்லி அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை தரம் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். நியூஸ் 7 தமிழுக்கு அவர் அளித்த பேட்டியை தற்பொழுது பார்க்கலாம். ராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளராக நான் போட்டியிடுறதுக்கு தமிழ்நாடு முதலமைச்சரின் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. முதல்ல அவங்களுக்கு இந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ ராயபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் நிறைய கோரிக்கைகள் இருக்குது மக்கள்கிட்ட. ஆனால் நிறைய திட்டங்கள் நிறைவேற்றிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 58 திட்டத்தில் 50 திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கு கடந்த 5 மாடல் திராவிட மாடல் ஆட்சியில். அதில் இப்போ சில திட்டங்கள் சொல்லணும்னா ஆர்எஸ்ஆர் மருத்துவமனையில் 300 பெட்டை இன்க்ரீஸ் பண்ணி 4 மாடி கட்டணம் திறந்து வச்சிருக்கிறாங்க தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். ஸ்டான்லி புகழ்பெற்ற ஸ்டான்லி மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 64 ஆப்ரேஷன் தேட்டர் இப்போ கொண்டு வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 200 சர்ஜரி மினிமம் நடக்கிற அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்திருக்குது. அது இல்லாமல் நான் என்ன சேர்ந்த ஸ்பெஷாலிட்டி ஆர்த்தோ ஸ்பெஷாலிட்டி அங்கே வந்திருக்குது. அதில் அதிநவீன சிகிச்சையில் பண்ணக்கூடிய உபகரணங்கள்லாம் வாங்கியிருக்கிறாங்க நம்மளோட ஸ்டான்லி மருத்துவமனையில். அது மட்டும் இல்லாமல் 6 பள்ளிக்கூடங்கள் 50 வருட ஓல்டு பள்ளிக்கூடத்தை புனரமைச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளோட ராபின்சன் பூங்கா திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கிய இடம் 75 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ராபின்சன் பூங்கா புனரமைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, அதிமுக ஆட்சியில் 10 வருஷமாக இருந்த அண்ணா பூங்கா ஒழுங்காக பராமரிப்பு இல்லாமல் ரொம்ப சீர்கெட்டு இருந்தது. இன்றைக்கி போய் அந்த பூங்காவை நீங்கள் போகும்போது ஒரு வீடியோ எடுத்துகிட்டு பாருங்கள். அங்கே பார்க்கிங் இருக்குது, எல்லோரும் நடந்து வராங்க. 9 மணி வரைக்கும் கூட நடக்கிற அளவுக்கு அங்கே ரொம்ப க்ரீனரியாக பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட திட்டங்கள் பண்ணியிருக்காங்க.